தமிழகத்துடைய முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய ஐடி துறை அமைச்சர் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இந்த மொழிக் கொள்கைக்கு எதிராக நேஷனல் மீடியாவில் பேசினது விஷயம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் இந்த கரண் தப்பார் அவரோட கொடுத்த ஒரு இன்டர்வியூ திமுகவோட ஐடி விங்கால் மிக பயங்கரமாக பரப்பப்பட்டது, ப்ரமோட்லாம் பண்ணியிருக்காங்க. அதில் பாருங்கள் எத்தனை வடமாநிலத்தவர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அவரோட பேச்சு தீயா இருந்தது அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நேஷனல் மீடியாவில் ஓரளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இருக்கிற ஒரே ஆள் திரு பிடிஆர் அவர்கள் மட்டும்தான். அவரை தவிர வேறு யார் போனாலுமே அங்கே உத வாங்கிட்டு தான் வருவாங்க. அப்படிங்கிறதுனால அவருக்கு பில்டப் கொடுத்து அப்படியே வச்சுருக்காங்க. நேஷனல் மீடியாவில் பொறுத்த வரைக்கும் கரண் தப்பார் சில கேள்விகளை பிடிஆர்கிட்ட கேட்கவே இல்லை. நம்ம இங்கே அந்த கேள்விகளை நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கோம். திமுகவுடைய பலம் என்ன? வழக்கம் போல கேள்விகளை புறந்தள்ளிட்டு அவங்க சொல்லக்கூடிய பதிலையே அவங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கேள்விக்கு தான் நம்ம திரும்ப திரும்ப பதில் சொல்லணுமே தவிர நம்ம கேட்குற கேள்விக்கு அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஸோ அதே பிடிஆர் தான் இப்போ சமீபத்தில் திரு சசி தரூர் அவரோட சேர்ந்து ஒரு கான்க்ளேவில் மேடையில் பேசியிருக்காங்க. அப்போ சசி தரூர் இந்த மாதிரி கேள்விகள் கேட்டிருக்காரு. தமிழகத்தில் ஏன் இந்தி மொழியை எதிர்க்கிறீங்க, நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறீங்க அப்படின்னு அந்த கேள்விகள் கேட்டிருக்காரு. முதல்ல பிடிஆர் அவர்கள் என்ன பேசியிருக்காரு, என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு அதற்கு பிறகு நம்ம அவர்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம். But there's a broader issue there about language, and that is that the notion of compulsory Hindi has been kind of the third rail or the lightning rod for politics in Tamil Nadu for over 80-90 years. We have always felt that if you force some language that we see as non-essential, then it is a slippery slope where pretty soon you'll find either English or Tamil or both being relegated to second class or third class status. ஸோ திரு பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹிந்தி மொழி திணிப்பு அப்படிங்கிறது 80-90 வருஷமாகவே இங்கே எங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் ஹிந்தியை திணிச்சிங்க அப்படின்னா அது நாளடைவில் என்ன ஆகும், தமிழ் அல்லது ஆங்கிலம் 3வது இடத்துக்கு போயிடும், அல்லது 2 மொழிகளுமே ஹிந்தியை தவிர தமிழ் ஆங்கிலம் 2 மொழிகளுமே 2வது 3வது இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அபாயம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இதில் மிக முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கேள்வியை கேட்கக்கூடிய சசி தரூர் அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். அந்த காங்கிரஸ் தான் ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படின்னு இத்தனை வருடங்களாக கல்விக் கொள்கையை வைத்திருந்தது. 2020ஆம் ஆண்டு வரைக்கும் இந்தியாவில் இருந்த கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் அப்படி அந்த மாதிரியான ஒரு கல்விக் கொள்கையை வைத்திருந்த போது தான் இதே காங்கிரஸோட இவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனால் இந்த புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி மொழி கட்டாயம் அல்ல, ஏதேனும் ஒரு 3வது மொழி அப்படின்னு தான் சொல்லியிருக்கு. ஆனாலும் திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் உட்பட இந்த திமுகவினர் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஹிந்தி திணிப்பு, இந்தி திணிப்பு, இந்தி திணிப்பு. ஒரு பொது மேடையில் உட்கார்ந்துக்கிட்டு இவரால் உண்மையை பேச முடியல அப்படின்னா அப்புறம் இவரால் என்ன அமைச்சராக இருந்து என்ன பிரயோஜனம்? அப்போ உங்களுக்கு இன்றைக்கி பாஜகவை எதிர்க்கணும், பாஜகவுடைய கொள்கையை எதிர்க்கணும், மத்திய அரசை எதிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் கையில் எடுக்கிறது பொய் பிரச்சாரம் மட்டும்தான். ஏன்னா உங்களால் அதை மட்டும்தான் செய்ய முடியும். உண்மையை பேசி உங்களால் பாஜகவை எதிர்க்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு அதுக்கான தைரியமும் கிடையாது, நேர்மையும் கிடையாது. அதுதான் உண்மை. In that sense, as Perangi Ranna said, if I have a 2-language policy, Tamil because everybody wants their mother tongue first and foremost, and after that English as a means of communication across states, across countries, there's one language that everybody can use, and it's actually commercially of value when I go and compete in the world. Why should I need to learn Hindi? And as I pointed out when the parliamentary panel made its recommendation, I said, if you insist on a 3-language formula, what you're effectively saying is that those parts of the Hindi heartland cannot be taught English as a second language, even as a second language. And therefore, what you're really saying is that the Hindi heartland gets to have a 1-language formula, they'll only know Hindi, and Kerala and Tamil Nadu and Andhra and Telangana and Maharashtra and Gujarat should have a 3-language formula, our mother tongue for ourselves, English to speak to the rest of the world, and Hindi to speak to those people who cannot learn English. Right? Why should I need a 3-language formula? Basically 1 for them and 3 for me, right? So we are completely opposed. I speak reasonable, can save my life Hindi. I studied at a central board school. I'm happy for anybody who voluntarily wants to speak Hindi.
I'll put the last nail in that coffin. ஸோ இங்கே பிடிஆர் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களுடைய தலைவர் திரு பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்த மொழி கொள்கை விஷயமாக சில கேள்விகள் கேட்டிருக்காரு. அனைவருக்கும் அவரவருடைய தாய்மொழி இருக்குது, இரண்டாவது மொழியாக ஆங்கிலம் இருக்குது. இப்போ நான் வந்து ஆங்கிலம் படிக்கிறேன், அதே மாதிரி வட மாநிலங்களில் இருக்கிறவங்களும் ஆங்கிலம் படிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெண்டு பேருமே ஆங்கிலத்தில் பேசிக்கலாம். நான் என்னோட ஊரில் தமிழில் பேசிக்கிறேன், வெளியில் வரும்போது நான் ஆங்கிலத்தில் பேசிக்கிறேன். ஆனால் வட மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆங்கிலம் படிக்க முடியல அப்படிங்கிறதுக்காக நான் எதற்காக ஹிந்தி படிக்கணும்? தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, மகாராஷ்டிரா, குஜராத், இந்த மாநிலங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறாரு. இவங்க எல்லாருமே 3 மொழி படிக்கணும். அவங்களுடைய தாய்மொழி முதல்ல, அதற்கு பிறகு ஆங்கிலம், அதில் வந்து உலகளாவிய கம்யூனிகேஷனுக்காக, அதுக்கு அடுத்தது வந்து ஹிந்தி. அது எதற்காக அப்படின்னா வட மாநிலங்களில் இருக்கிறவங்களோட பேசுறதுக்காக. ஏன்னா அவங்களால இங்கிலீஷ் படிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கை தட்டுறாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய குதர்க்கவாதம் அப்படிங்கிறது. என்னமோ தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே இங்கிலீஷ் தெரிஞ்ச மாதிரியும், வட மாநிலத்தில் இருக்கிற யாருக்குமே வந்து ஆங்கிலமே தெரியாத மாதிரியும், ஆங்கிலமே படிக்காத மாதிரியும், இப்படி ஒரு நூதனமான பொய்யை வந்து திணிக்கிறது தான் வந்து திமுகவுடைய வேலை. அந்த வேலையை தான் வந்து கடந்த 2-3 நாட்களாக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே வந்து ஆங்கிலம் எப்படி வளர்ந்தது? தனியார் பள்ளிகள் வளர்ந்ததுனால தான் ஆங்கிலம் வளர்ந்தது. அதை யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. தனியார் பள்ளிகளில் இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் இங்கே வந்து ஆங்கில கல்வி அப்படிங்கிறது அந்த புலமையே வந்து அதிகரிச்சது. இன்றைக்கும் அரசு பள்ளியில் 100 குழந்தைகள் படிக்கிறாங்கன்னா அதில் அதிகபட்சம் ஒரு 10 பேருக்கு வந்து ஆங்கிலம் பேச தெரிஞ்சாலே மிகப்பெரிய விஷயம். மீதி இருக்கிற 90 பேருக்கு ஆங்கிலம் பேச தெரியாது. அதே மாதிரி இன்றைக்கி தனியார் பள்ளியில் படிக்கக்கூடியவர்கள், ஆங்கில மீடியத்தில் படிக்கக்கூடியவர்களை எடுத்துக்கிட்டாலும் கூட அதிகபட்சம் போனால் ஒரு 50% மாணவர்களுக்கு தான் ஆங்கிலத்தில் புலமையாக வந்து பேச முடியும், கம்யூனிகேஷன் பண்ண முடியும். அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு அரைகுறை ஆங்கிலத்திலேயாவது பேச முடியும். இதுதான் நிலைமை. இதே நிலைமை தான் மற்ற மாநிலங்கள்லேயும் இருக்குது. வட மாநிலம்னு இவங்க சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாநிலத்திலையும் இருக்குது. இவர் வட மாநிலம் அப்படின்னு சொல்கிறபோது குஜராத், மகாராஷ்டிரா எல்லாத்தையுமே வந்து இங்கே நம்ம தென் மாநிலங்களோட சேர்த்துக்கிறார். பார்த்தீங்களா, அங்கே தான் நிற்கிறாரு. ஏன்னா இந்த கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறபோது மகாராஷ்டிராலாம் வந்து தென் மாநிலங்களோட சேர்த்துக்குவாங்க. இதுவே வேற ஏதாவது பேசுகிறபோது மகாராஷ்டிரா, குஜராத் எல்லாத்தையுமே வட மாநிலங்கள், வடக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இவங்களுடைய திருட்டுத்தனமே இந்த மாதிரி தான் இருக்கும். வட மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆங்கிலம் படிக்கலை, ஒரு மொழி கொள்கை தான் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதே சுத்த பொய். அங்கேயும் வந்து ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள் தொடங்குற வரைக்கும், அதாவது மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தொடங்குற வரைக்குமே இங்கே தமிழ் தான் வந்து பாடமொழி. தமிழ் படிப்போம், ஆங்கிலம் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் மட்டும்தான். அதற்கு பிறகு படிக்கக்கூடிய அறிவியல், சமூக அறிவியல், கணக்கு எல்லாமே தமிழ் மொழியில் தான் நம்ம படித்தோம். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறமா தான் தமிழ் வந்து ஒரு மொழித்தாள் அப்படிங்கிற கணக்கில் வந்தது. ஆங்கில வழிக்கல்வியாக மாறினோம். ஆங்கிலம் ஒரு மொழியாக படிப்போம். அதற்கு பிறகு கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆங்கில வழியில் படிக்கிறோம். அது படிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டில் ஆங்கிலம் அதிகமாக பேசப்பட்டது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கல்வி வந்து தனியார் மயமாயாச்சு. 2019 எடுத்த ஒரு சர்வே என்ன சொல்லுது? தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களை விட தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகம். 2019 நம்பர்ஸ் பிரகாரம் தமிழ்நாட்டில் 68 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளியில் படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறமா அந்த நம்பர்ஸ் வந்து குறைஞ்சு இன்னைக்கு 56 லட்சம் மாணவர்கள் தனியார் பள்ளிகளையும் 52 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளையும் படிக்கிறாங்க. இந்த அரசு பள்ளி மாணவர்கள் எண்ணிக்கையும் எப்படி அதிகமாச்சு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தமிழக முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் அரசு பள்ளியிலையும் ஆங்கில வழி கல்வியை அறிமுகப்படுத்தினாங்க. அதற்கு பிறகுதான் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாச்சு. அப்படி இல்லாமல் இன்றைக்கும் அரசு பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி மட்டுமே இருந்தது அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே தனியார் பள்ளிகளை நோக்கி தான் போயிருப்பாங்க. காசு இருக்கிறவங்க அத்தனை பேருமே இன்றைக்கி தனியார் பள்ளிகளை நோக்கி தான் போயிருப்பாங்க. மற்ற மாநிலங்களில் வந்து ஆங்கிலம் படித்தவங்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆங்கிலம் படித்தவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கு இவ்வளவு காரணங்கள் இருக்குது. இவர் சொல்லக்கூடிய வட மாநிலங்களில் வந்து எவ்வளவு தனியார் பள்ளிகள் இருக்குது, அங்கே எத்தனை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது, அங்கே வந்து என்ன மொழி கல்வி அவங்க படிக்கிறாங்க, தாய்மொழி வழி கல்வியா, ஹிந்தி மொழி வழி கல்வியா, இல்லை ஆங்கில வழி கல்வியா, இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் மொட்டையாக உட்காந்து
வட மாநிலங்களை கொச்சைப்படுத்துகிற வேலையை தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் வட மாநிலங்கள்லாம் பின்தங்கிய மாநிலங்கள் நீங்கள் தானே சொல்கிறீங்க. எதற்காக பின்தங்கிய மாநிலங்களோட வந்து முன்னேறிய மாநிலமான தமிழ்நாட்டை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க? இதுலேயே வந்து இவங்களுடைய திருட்டுத்தனம். எப்போ பாரு தமிழ்நாடு முன்னேறிய மாநிலம்னு கம்பேர் பண்ணுறது எதோட அப்படின்னா பின்தங்கிய மாநிலங்களோட. உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு அப்படின்னு. ஏன் மகாராஷ்டிரான்னு ஒன்று இருக்கே, அதோட கம்பேர் பண்ண வேண்டியதானே நீங்கள்? மகாராஷ்டிராவோட ஜிடிபி என்ன, மகாராஷ்டிராவோட உற்பத்தி திறன் என்ன, அங்கே என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது, அங்கே எத்தனை மெட்ரோ இருக்குது, அங்கே எத்தனை ரோடு இருக்குது, அதையெல்லாம் கம்பேர் பண்ண. எப்போ பாரு வந்து பீகாரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, வட மாநிலத்தை பாரு, வடகிழக்கு மாநிலங்களை பாருன்னு இதையே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அதே தான் வந்து தமிழ் மொழி அழிஞ்சிடும்னு சொல்கிறதுக்கும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். அப்படிப்பட்ட மொழியை இவங்க எந்த விதமான வரலாறும் இல்லாத மொழிகளோட கம்பேர் பண்ணுவாங்க. பாருங்க, அந்த மொழியெல்லாம் அழிஞ்சிருச்சு, அதே மாதிரி தமிழுக்கு நிலைமை வந்துடணும். ஏன் அந்த மொழியும் தமிழ் மொழியும் ஒன்றா? அதையும் நம்ம கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கணும். ஏன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன்ட்ட இந்த மாதிரி எதிர்கேள்விகள் யாரும் கேட்கறதில்ல. அவங்கெல்லாம் ஆங்கிலம் படிக்க மாட்டேன்னு சொன்னாங்களா? இவங்க மட்டும் இல்லை, திமுக காரங்க அத்தனை பேரும் எடுத்து வைக்கக்கூடிய நெரேட்டிவ் வந்து ஹிந்திக்காரனுக்கு ஆங்கிலம் கற்றுக் கொடு, அவனுக்கு ஆங்கிலம் படிக்க முடியலன்னா நான் எதுக்காக அவங்ககிட்ட பேசுறதுக்கு ஹிந்தி படிக்கணும் அப்படின்னு அந்த நெரேட்டிவையே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னமோ இவனுங்க எல்லாத்துக்குமே ஆங்கிலம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஏன் உங்களுக்கு தான் இங்கிலீஷ் தெரியுமே. உங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை வந்து இங்கிலீஷில் போய் பேச சொல்ல, நேஷ்னல் மீடியாவில் போயிட்டு இங்கிலீஷில் வந்து பேட்டி கொடுக்க சொல்ல, டப்பா டான்ஸ் ஆடிடாது. ஒரே ஒரு ஒத்த ஆளை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னமோ வந்து படம் காட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. If you remember, the states were divided at independence based on linguistic differences. If that is the case, why do we have a Rajasthan and a Bihar and a Uttar Pradesh and a Madhya Pradesh? If all of them we consider Hindi heartland, what happened to all their original languages? That's what happens when you push Hindi down our throats. So we don't want Hindi. மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு வந்து ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் இந்த மாநிலங்கள்ல எல்லாம் ஹிந்தி மட்டும்தான் இருக்கு. அப்போ அங்கே இருந்த தாய்மொழி எங்க அப்படின்னு கேட்குறாரு. இதற்கு தான் நான் விளக்கம் சொன்னேன். அங்கே இருந்த மொழிகள் வந்து அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதற்கு வந்து செழுமையான வரலாறு இல்லாமல் இருக்கலாம், இலக்கியங்கள் இல்லாமல் இருக்கலாம், அதுபோக எத்தனையோ காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஹிந்தி அங்கே போனதுனால்தான் அழிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு எந்த விதமான தரவுகளும் இல்லை. அப்படி அது உண்மையாக இருந்தால் தென் மாநிலங்கள் அத்தனையுமே ஏற்கனவே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டை தவிர கேரளா, கர்நாடகா, ஆந்திரா எல்லாத்துலேயுமே மும்மொழி கொள்கை இருக்கு. கேரளாவில் வந்து ஹிந்தி, சமஸ்கிருதம் 2 மொழிகளும் கற்றுத்தரப்படுது. இது எப்போ இருந்து? 1965 நம்ம வந்து அன்னைக்கு இந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணோம், இந்தி வேண்டான்னு சொன்னோம். ஆனால் கேரளா ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ 1965 ஹிந்தி படிக்கிற கேரளாவில் மலையாளம் அழிஞ்சிருக்கணுமா வேண்டாமா? நீங்கள் சொன்ன அதே லாஜிக் எப்படி வந்து வட மாநிலங்களில் அந்த மொழிகள்லாம் அழிஞ்சுதுன்னு கேட்குறீங்களே, ஏன் இந்த மொழி அழியலை? இதற்கு பதில் சொல்லுங்கள். அப்போ ஒரு மொழி அழியறதுக்கு வந்து வேறு வேறு காரணங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு கிளியராக தெரியுது. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம பின்தங்கிய மாநிலத்தோட நம்ம மாநிலத்தை கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா திராவிட மாடலுடைய சாதனை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான வரலாறும் இல்லாத பின்தங்கிய மொழிகளை எடுத்துக்கொண்டு அதனோட தமிழை ஒப்பிட்டு பார்த்தீங்களா இந்த மொழி மாதிரியே நம்மளும் அழிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பொய் பிரச்சாரம். உண்மையிலேயே திரு பிடிஆர் அவர்களுக்கு நேர்மை இருந்தது அப்படின்னா முதல்ல இந்த கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். தென் மாநிலங்களில் ஹிந்தி படித்தாலும் ஏன் அந்த மொழி அழியலை? ஹிந்தி திணிப்பு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த ஹிந்தி திணிப்பு இருக்கிற பள்ளிகளை நீங்கள் ஏன் நடத்துகிறீங்க? அந்த பள்ளிகளில் உங்கள் குழந்தைங்க ஏன் படிக்கிறாங்க? இதற்கு நேர்மையாக பதில் சொல்லிவிட்டு அதற்கப்புறம் மற்றதெல்லாம் பேசுங்க. நீங்கள் காசு சம்பாதிக்கிறதுக்காக நடத்துகிற பள்ளியில் மத்திய அரசுடைய மும்மொழி கொள்கையை ஏற்றுக்குவீங்க. ஆனால் மக்களுடைய வரிப்பணத்தில் நடத்துகிற அரசு பள்ளிகளில் நீங்கள் சொல்கிற கொள்கை தான் நாங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான் ரியல் பாசிசம்.